இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 25ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள்.
ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கொலை செய்யப்படவும் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு பெரிய திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு முன்பாக மெழுகுத்திரிகள், புனிதர்கள் மற்றும் இயேசுவின் திரு உருவம் தாங்கிய படங்கள், சிலுவைகள், மந்திரிக்கப்பட்ட கயிறுகள் முதலியவற்றை வைத்து சிலர் விற்று கொண்டிருந்தார்கள். அது புனித வாரம் என்பதால் மக்களும் அவற்றை ஆர்வமாய் வாங்கி சென்றார்கள். இவற்றுக்கு நடுவில் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரம் அமோகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இங்கு மலிவு விலையில் சிலுவை கிடைக்கும் என்று கூவி கூவி விற்று கொண்டிருந்தார். இதை தற்செயலாக அந்த பக்கமாக வந்த கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட பெரியவர் ஒருவர் கேட்டு அதிர்ந்து போய் குறிப்பிட்ட அந்த வியாபாரியிடம், சிலுவை விலை மலிவானது கிடையாது, அது விலை மதிப்பில்லாதது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் கொலையுண்டதால் அது மலிவானது கிடையாது, விலை மதிப்பானது. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் இயேசு தான் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்கிறார். அவர் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததால் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை வெற்றியின் சின்னமாக, விலை மதிக்க பெறாததாக ஆனது. இயேசு ஏன் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலில் கடவுளின் எண்ணங்கள் மனித எண்ணங்கள் அல்ல, மனிதரின் வழிமுறைகள் கடவுளின் வழிமுறைகள் அல்ல என்று எசாயா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இதையே சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அதன் ஆசிரியர், கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது என்பார். இது முற்றிலும் உண்மை. இதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று கேள்வியை சீடரிடம் கேட்க, பேதுரு நீ கடவுளின் மெசியா என்கிறார். உடனே இயேசு இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனது பாடுகளையும் உயிர்ப்பையும் முன் அறிவிக்கின்றார். இயேசு ஏன் பாடுகள் பட வேண்டும் என்பது சீடர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்திருக்கும். அவர்களின் எண்ணமெல்லாம் மெசியாவாம் இயேசு ரோமையர்களிடமிருந்து தங்களுக்கு விடுதலை அளித்து எருசலேமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்வார் என்பதாகவே இருந்தது. ஆனால் இயேசு யூதர்கள் எதிர்பார்த்தது போல அரசியல் மெசியா அல்ல. மாறாக அவர் துன்புறும் ஊழியன், கோதுமை மணி போல் மண்ணில் விழுந்து மடிந்தால்தான், அல்லது அவர் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டால்தான்
தந்தையின் திருவுளமான உலகை மீட்க முடியும். எனவேதான் சிலுவை சாவுக்கு தன்னையே கையளிக்கின்றார் இயேசு. கடவுளின் திருவுளம் சில சமயங்களில் நமக்கு புரியாத புதிராக இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை போல கடவுளின் திருவுளத்திற்கு நம்மை கையளித்தால் அவரது ஆசியை பெறலாம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து செயல்படுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுளின் திருவுளம் நம் வழியாக சிறப்புற செய்வோம். நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு நாம் எதையும் இழக்க தேவையில்லை. ஆண்டவர் விருப்பத்தின்படி நடக்கின்ற போதுதான் நாம் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அது இழப்பே இல்லை. சிலுவைகள் இன்றி சிம்மாசனம் இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் தூய பவுல் 8ஆம் அதிகாரம் 18 கூறுகிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை போல நமது வாழ்வில் துன்பம் வந்தாலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.